சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாங்க உங்க கூடவே தாமா இருக்கோம். யார் வந்து கூப்பிட்டாலும் சரி, நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். உங்களை விட்டு பிரிய மாட்டோமா? பில்டப்ல இவங்களே திரும்ப மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வச்சிடணும். ஆனா இதை யாருகிட்ட இருந்து ஆரம்பிக்க? தேவி, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. தேவி நினப்புலதான் இருக்கானா இவன்? எத்தவனாச்சே, எப்படி மறப்பான்? என்னங்க? என்னங்க? சொல்லு. நம்ம பொண்ணு ஞாபகமாவே இருக்குங்க. அவ இல்லாம இந்த வீடே இருண்டு போன மாதிரி இருக்குங்க. அவ எங்க இருக்கான்னு பார்த்து அவளை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? உள்ள போய் வேலையை பாரு. அதுக்கு இல்லங்க, அவளை பார்க்காம உங்களாலையும் இருக்க முடியாது, என்னாலையும் இருக்க முடியாது. அவளுக்கும் அப்படிதாங்க. நம்மள பார்க்காம அவளும் ரொம்ப ஏங்கி போயிருப்பாங்க. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அவ எங்க இருக்கான்னு தேடி பாக்குறதுக்கு நான் ஒரு ஆளை அனுப்பிச்சிருவேங்க. ஏதோ அவ ஆசைப்பட்டவன் வேணும்னு அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்காக அவளை நம்ம அப்படியே விட்டுறதாங்க? என்னதான் அவ தப்பு பண்ணிருந்தாலும் தேவி நம்ம பொண்ணு இல்லையாங்க? என்னடி சொன்ன? நம்மள தூக்கி எரிச்சிட்டு போனவள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? போ, உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை உன் கூடவே வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி எனக்கு கொல்லி போட்டுட்டு போ. என்னங்க? அவ தப்பே பண்ணிருந்தாலும் நம்ம புள்ள இல்லையான்னு கேட்டல்ல, அவன் நம்ம புள்ள இல்ல. அவ உடம்புல ஓடுறது நம்ம ரத்தம் கிடையாது. எப்ப அவ அந்த பொறிக்க பையனோட கைய பிடிச்சாலோ அப்பவே அவ என் மக இல்லன்னு நான் தலை முழுகிட்டேன். அவ ஆசைப்பட்டவன் வேணுங்கிறதுக்காக நம்மள தூக்கி எறிஞ்சால, அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போனவளை கண்டுபிடிச்சு அவளுக்கு சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்க போறியா? தினம் தினம் பெத்த பொண்ணை பாக்குறதுக்காக ஒவ்வொரு அப்பனும் ஏக்கத்தோட வீட்டுக்கு வருவான். நானும் என் பொண்ணு மேல அளவு இல்லாத பாசத்தை காட்டிதான் வளர்த்தேன். ஆனா அவளுக்கு ஏக்கம் நம்ம மேல இல்லடி. யாருக்குமே தெரியாம அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டினானே, அவன் மேல ஏக்கம் இருக்கு. அவன் நம்மள நினைச்சு ஏங்கிட்டு இருப்பான்னு நினைச்சியா? இல்ல, அவன் நம்மள மறந்து அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்பா அம்மாங்கிற பாசம் இருந்திருந்தா அவ இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி இருப்பாளா? நம்மள நம்ம ஊர் கோயில்ல காக்க வச்சுட்டு பக்கத்து ஒரு கோயிலுக்கு போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டால. அவளை பெத்தவங்க ஊர் முன்னாடி தலை குனிஞ்சாங்களே, அத நினைச்சு அவ வருத்தப்பட்டாளா? எந்த வருத்தமும் இல்லாதவ பெத்தவங்களை நினைச்சு அவளா எங்க போறா? போ, போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. பாரு, இனிமே என்கிட்ட இல்ல, இந்த வீட்டுல யார்கிட்டையும் பேசக்கூடாது. அவ பேரை கூட சொல்லக்கூடாது, புரியுதா? போ.
இவ்வளவு நேரம் இவன் மட்டும் தேவியை பத்தி பேசிட்டு இப்போ அவன் பொண்டாட்டிய பேச வேண்டாம்னு சொல்றான். இருக்கட்டும். குடும்பத்துல மூத்தவன் ஒருத்தி இருக்கிறதே உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கத்தானே. இதோ வரேன். ரேவதி, ரேவதி, ஏய் ரேவதி, எங்க இருக்க ரேவதி? சீக்கிரம். சொல்லுங்க அத்தை. ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஒண்ணு இல்ல அத்தை, தூசி விழுந்துருச்சு. தூசி விழுந்துருச்சா? ஏதோ சொம்பு விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்ன ரேவதி, நான் உன்னை கேட்டா நீ என் மகனை பாக்குற, என் மகன் உன்னை பாக்குறான். என்னாச்சு? ஒண்ணு இல்ல அத்தை. ஒண்ணும் இல்லையா? ஆமா ஆமா, ஒண்ணும் இல்லதான். என் வயிற்றுலயும் ஒண்ணும் இல்ல, தேவியும் மீனாவும் இல்லாம இந்த வீடு எப்படி காலியா இருக்கோ அதே மாதிரி என் வயிறும் காலியா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன சமைச்சு வச்சிருக்க? சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன் அத்தை. எடுத்துட்டு வா போ. நீங்க உட்காருங்க. வா. அம்மா, இங்க பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த தட்டெல்லாம் பத்தாது, போய் பெரிய தட்டு எடுத்துட்டு வா போ. என்ன பாத்துட்டு இருக்க? பசி வயித்த கிள்ளுது, போய் பெரிய தட்டு எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன் அத்தை. அத்தை, இந்த தட்டு தான் இருக்கு. இதுதான் எனக்கு வேணும். சோத்த போடு, சீக்கிரம் போடு. என்ன நீ அள்ளி போட சொன்னா கிள்ளி போட்டுட்டு இருக்க? கொண்டா இப்படி போ. சாம்பார் ஊத்து. ஐயே, தள்ளி போ. என்னத்த அத்தை? பாக்குறான். அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்ளோ சாப்பாடு போட்டு சாப்பிடுறீங்க? இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்க என் உடம்புல தெம்பு வேண்டாம்? இன்னும் என்னெல்லாம் பார்க்க என் தலையில எழுதி இருக்கோ அதெல்லாம் நான் உயிரோட இருந்து பார்க்க வேணாம். அதனாலதான் அவன் பொண்ணு தப்பு பண்ணா, அவன் மேல கோவப்படுறா. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, மீனா என்ன தப்பு பண்ணா?